நாளைக்கு கழிச்சு நான் என் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணேன். அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த கான்வர்சேஷனில் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, ஆனால் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப நாள் கழித்து ஞாபகம் வந்து ஃபோன் அடித்து பேசலாம், அது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வரையும் மிஷின் ரிப்பேர் ஆகிட்டு நான் வீடியோஸும் 2 நாளாக ஒழுங்காக போடலை, ரொம்ப மூட் ஆஃபில் இருந்தேன். சரி ஃப்ரீயாக இருக்கணும்னு சொல்லி தான் என்னோடய ஸ்கூல்மேட்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு அவளுக்கு ஃபோன் அடித்தேன். நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணோம். இந்த யூடியூப்பில் வீடியோஸ் போடுற விஷயத்த கூட நான் அவங்கள்ட்ட சொல்லலை, ஞாபகம் இல்லை. அதெல்லாம் கூட ஷேர் பண்ணேன். அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு. அவங்களோட லைஃப்பில் என்னெல்லாம் பண்ண மேரேஜுக்கு எடுத்து அதெல்லாம் சொன்னாங்க. எனக்கு சர்ப்ரைஸாகவும் இருந்துச்சு. நைட்டு ஒரு 10 o'clock பேச ஆரம்பித்தோம். ஒரு 11:30 வரையும் பேசிக்கிட்டே இருந்தோம். பேசும்போது இருக்கிற ஹாப்பினஸ் வேறு, பேசி முடிச்சுட்டு அப்படியே ஓல்டு மெமரிஸ், அப்படியே இந்த ஸ்கூல் மெமரிஸு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு அதெல்லாம் நினைக்க சொல்லி நம்மளை அறியாமையே ஒரு எண்ணம் உள்ளுக்குள்ளே வரும், ஐயோ மிஸ் பண்ணிட்டோமேனு. அந்த லைஃப்பில் நல்லா என்ஜாய் பண்ணோம், ஆனால் இன்னும் அதே லைஃப் நமக்கு திரும்ப வேணுங்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ளே இருக்கும். 12 மணி ஆகிட்டேன்னு பார்க்கல, இன்னொரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடித்தேன். அவங்க ரொம்ப பிஸியாக இருந்தாங்க போல். அவங்க அடுத்த நாள் மெசேஜ் பண்ணாங்க, அவங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டான். அப்படியே எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருந்தோம். இந்த கான்வர்சேஷன் எங்கள் குரூப்புக்கு பரவிட்டு போல். கமெண்ட் பாக்ஸில் என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க என் பேரை மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸ்கூல் படிக்க சொல்ல என்னெல்லாமோ பிளான் போட்டோம் ஒன்றா இருக்கணும்னு, ஆனால் அதெல்லாம் முடியலை. எப்படியோ எல்லோரும் ஒன்றா பேசிக்கிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதை தான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.